Charles Lawyer. சார்ல்ஸ் ஃபோரியர். ஓகே, சார்ல்ஸ் ஃபோரியர். இனிஷியல் டைம்ல ரொம்ப காமன்மா, ஒரு நேம் இன்னொரு நேமோட ஆட் பண்ணுங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை. ஓவர் த டைம் நீங்களே நேம் எல்லாம் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இட்ஸ் வெரி காமன். ஸோ நோ ப்ராப்ளம், ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஃபெமினிசம் காயின் பை சார்ல்ஸ் ஃபோரியர். ஹியூமனிசம் Alice Walker. ஆலிஸ் வாக்கர். அவங்களோட ஷார்ட் ஸ்டோரியில தான் ஃபர்ஸ்ட் காயின் பண்ணிருப்பாங்க. அந்த ஷார்ட் ஸ்டோரியோட நேம் சொல்லலாமா? In search of mother goddess. கம்மிங் அப்பார்ட்மா நான் சொல்லியிருந்தேனே, அதாவது உங்களுக்கு வந்து லேட்டரா அவங்க டெவலப் பண்ண நாவல் தான் இன் சர்ச் ஆஃப் மதர்ஸ் கார்டன். ஸோ in the earlier period she coined the term womanism in her short story Coming Apart. Later அதை ஃபர்தரா என்ன பண்றாங்க, டெவலப் பண்றாங்க இன் சர்ச் ஆஃப் மதர்ஸ் கார்டன். ஸோ கம்மிங் அப்பார்ட் அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல கம்மிங் அப்பார்ட் இல்லாம இன் சர்ச் ஆஃப் மதர்ஸ் கார்டன் இருந்ததுன்னா நீங்க தாராளமா அதை ஆஃப் பண்ணலாம். சரி, என்ன பண்ணாதீங்கன்னா டிரெக்ட். எப்பவுமே வந்து உங்களுக்கு மேல கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு தான் உங்களுக்கு கேள்வியே இருக்கும். ஸோ 4 ஆப்ஷன்ல உங்களால எது வந்து இது பெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்க ஆஃப் பண்ணி போய்க்கலாம். சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் ஆன்சர் நீங்க ஆப்ஷன்ஸ் எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் அப்படி இப்படிதான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அப்பனாதான் நம்மள குழப்பறதுக்கு என்னெல்லாம் வேலை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மிங் அப்பார்ட் அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரியில பேசியிருப்பாங்க. வுமனிசம் அப்படின்ற டேர்ம் காயின் பண்ணியிருப்பாங்க. லேட்டர் இன் சர்ச் ஆஃப் மதர்ஸ் கார்டன் அப்படின்றது அவங்களோட புக். அந்த ஒர்க் எப்ப பப்ளிஷ் ஆச்சு? 1983. 1983. Yeah. In Search of Mother's Garden, Alice Walker, who was an African American novelist. Okay, African American writer. அவங்கள ஒரு குரூப்பா, சரிங்களா? ஆப்பிரிக்கன் அமெரிக்கன். டோனி மாரிசன் அவங்களுமே ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் தான். இந்த மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப நீங்க படிக்க வேண்டிய ஆட்கள். இப்ப டோனி மாரிசனோட பெலவர்ட்ல இருந்து எல்லாம் கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? அவங்களோட பிலவர்டுன்னு எல்லாம் அவங்களோட ஒர்க்ஸ்ல இருந்தெல்லாம் நீங்க கொஸ்டின்ஸ் தாராளமா எதிர்பார்க்கலாம். இப்ப பிரசன்ட்ல நடந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்வி நான் சொல்றேன். ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. இதுல விச் இஸ் ராங் அபவுட் டோனி மாரிசன் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. சரிங்களா? ஷி வாஸ் ஷி ரோட் அ நாவல் கால்ட் பிலவர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. இன்னொரு ஆப்ஷன், மத்த 2 எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஷி டிடன்ட் familiar or she didn't use magical realism in her fiction அப்படின்னு இருந்தது. that is wrong. ஓகே, ஏன்னா பிலவர்ட் அப்படின்ற நாவல் நீங்க ரீட் பண்ணீங்கனாலே தெரியும். அந்த பிலவர்ட் அப்படின்ற குழந்தை வந்து என்னது ஆக்சுவலா இறந்து போன குழந்தை. அப்படி ஒரு மேஜிக்கல் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அதுல. சரிங்களா? வருவா, மறைஞ்சு போயிடுவா, அப்படிதான் உங்களுக்கு வந்து ஸ்டோரியே இருக்கும். ஸோ ஒரிஜினல் ஸ்டோரியோட ரியல் ஸ்டோரியோட ஃபிக்ஷனை ஆட் பண்றதுதான் மேஜிக்கல் ரியலிசம், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஸோ மேஜிக்கல் ரியலிசம் it is a term developed by Gabriel Garcia Marquez. Gabriel Garcia Marquez டெவலப் பண்றாங்க. அது சல்மான் ரஷ்டியோட ஒர்க்லயும் இருக்கும். தென் இப்ப நம்ம பாக்குற டோனி மாரிசன் அவங்களோட ஒர்க்லயுமே இருக்கும். சரியா? ஸோ ஆல் திஸ் திங்ஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர். பிரான்ஸ் ரோ அப்படின்றவங்க டேர்மை காயின் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பிரான்ஸ் ரோ காயின் த டேர்ம் மேஜிக்கல் ரியலிசம். அண்ட் மேஜிக்கல் ரியலிசம் யூஸ் பண்ண 3 ஆத்தரோட நேம் சொன்னேன். கேப்ரியல் கார்சியா மார்க்ஸ், டோனி மாரிசன், சல்மான் ரஷ்டி. சல்மான் ரஷ்டியோட மிட் நைட்ஸ் சில்ட்ரன் 1981 புக்கர் பிரைஸ் வின் பண்ணிருக்கோம். சரிங்களா? 1981 இந்த ஒர்க் பப்ளிஷ் ஆன வருஷம். புக்கர் பிரைஸ் ரிசீவ் பண்ணிருப்பாரு சல்மான் ரஷ்டி. ஹி இஸ் ஆல்சோ பாப்புலர் ஃபார் காயினிங் த டேர்ம் சட்னிஃபிகேஷன். ஓகே, சல்மான் ரஷ்டி சட்னிஃபிகேஷனும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேஜிக்கல் ரியலிசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ் யாராவது ஒருத்தங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க, மற்றவங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ நான் மறுபடியும் நான் சொன்னதுல இருந்தே உங்களுக்கு இன்னொரு தடவை கேள்வி கேட்கிறேன். சரியா? டெல் மீ, வுமனிசம் எந்த ஒர்க்ல ஃபர்ஸ்ட் பயன் பண்றாங்க? கம்மிங் அப்பார்ட். கம்மிங் அப்பார்ட் அவங்களோட ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, தென் என்ன கண்ட்ரி ரைட்டர்? நம்ம African அமெரிக்கன். சோ இதே மாதிரி இன்னொரு ரைட்டர் சொன்னா இல்லையா ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்? டோனி மாரிசனோட நாவல் சொல்லுங்க.
Booker Prize மேஜிக்கல் ரியாலிசம் yes. So magical realism அவங்களோட நாவல்ல applicable ஆகும். ஓகே, மேஜிக்கல் ரியலிசம் யூஸ் பண்ண ஒரு 3 ரைட்டர்ஸ் சொல்லலாமா? கேப்ரியல் டோனி மாரிசன் சல்மான் ரஷ்டி வெரி குட். கேப்ரியல் காஷி மார்க்ஸ், டோனி மாரிசன், சல்மான் ரஷ்டி. ஓகே, சல்மான் ரஷ்டி அப்படிங்கும்போது இன்னொரு டேர்மும் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சட்னிஃபிகேஷன் நம்ம சாப்பிடுற சட்னியை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? சட்னிஃபிகேஷன். ஓகே, hope all the points are clear. Now, Midnight Children எந்த வருஷம்னு சொல்லி பார்த்தோம் பப்ளிகேஷன்? 1981. ஓகே, இன்னைக்கே 2 புக்கர் பிரைஸ் பார்த்திருக்கோம், சரிங்களா? Beloved and then Midnight Children. ஓகே, ரெண்டுமே புக்கர் பிரைஸ் ரிசீவ் பண்ண books. Now 1792ல ஒரு ஃபெமினிஸ்ட் என்ன பண்றாங்க, உமனுக்கு எஜுகேஷன் முக்கியங்க, அதான் அவங்களோட டொமஸ்டிக் லைஃப் நல்லா இருக்கும், குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கா இருக்கட்டும், ஹஸ்பண்டை வந்து வழி நடத்துறதா இருக்கட்டும், சரிங்களா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து உமனுக்கும் பேசிக்கான எஜுகேஷன் தேவை. ஸோ அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணாதீங்க, அந்த எஜுகேஷன் அப்படின்றத விஷயத்த பறிக்காதீங்க, அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா? யார் அந்த ரைட்டர், என்ன ஒர்க்? மேரி wollstonecraft. சரியா? இதுல இப்படிதான்ப்பா இருக்கும், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ரைட்? அதாவது நான் என்ன ஹிண்ட் எல்லாம் கொடுத்தேன், 1792 அந்த ஒர்க் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எஜுகேஷன், டொமஸ்டிக் பர்பஸ்க்காக விமனுக்கு எஜுகேஷன் வேணும் அப்படின்னு சொன்ன ரைட்டர் மேரி wollstonecraft தான். இது 2 ஹிண்டே போதும். ஸோ மேரி wollstonecraftோட Vindication to the Rights of Women was published in 1792. ஓகே, தென் ஒரு பிலாசபர் பார்த்திருந்தோம் இல்லையா, மேரி ஆஸ்டல். மேரி ஆஸ்டலோட ஃபெமினிஸ்ட் டெக்ஸ்ட் சொல்லலாமா? A serious proposal to the ladies. Very good. A serious proposal to the ladies. சரிங்களா? This is another notable work you should know. Now, நிறைய ஃபெமினிஸ்டுக்கு ஒரு ஹெட் இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு ரைட்டரை நான் சொல்லியிருந்தேன். புரியுமாம்பா? எல்லாருமே அவங்கள வந்து அவங்கதான்ப்பா எங்களோட குரு, நாங்களாம் அவங்களோட டிசைபிள்ஸ் அப்படின்னு ஃபெமினிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. யார் அந்த ரைட்டர்? Simon de Beauvoir. Am I right, ma'am? Very good. Simone de Beauvoir. சரிங்களா? Simone de Beauvoir அவங்களோட The Second Sex அப்படின்ற ஒர்க் வெரி ஃபேமஸ். ஓகே, so this feminist book was published in 1949. Simone de Beauvoirோட The Second Sex was published in 1949. Now, can you tell me the Nobel Prize winner in the year 1949? Toni Morrison. Come again? I think Toni Morrison, ma'am. No. William Faulkner. Yes, it is William Faulkner. Okay, William Toni Morrison கேட்டது நீங்க வில்லியம் ஃபாக்னர் தான் சொல்லிருந்தீங்கன்னா ஓகே. வில்லியம் ஃபாக்னர் 1949ல நோபல் பிரைஸ் ரிசீவ் பண்ணிருப்பாங்க. ஏன் இப்படி? நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க படிக்கிறதுக்கு. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயத்த கனெக்ட் பண்ணி நீங்க படிக்கும் போதுதான் அந்த இயர் ஞாபகம் இருக்கும். ஓகே, மேம் வந்து சொன்னாங்களே செகண்ட் செக்ஸ் 1949. இதோட வேற ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் சொன்னாங்களே, வாட் இஸ் தட்? ஓகே, ஒருத்தர் நோபல் பிரைஸ் ரிசீவ் பண்ணிருக்காரு. யாரு? வில்லியம் ஃபாக்னர். அவர் என்ன ஒர்க்குக்கு ஃபேமஸ்? The Sound and the Fury. Okay, The Sound and the Fury. This is a novel by William Faulkner. Right? Sound and Fury signifying nothing. இந்த லைன் ஆக்சுவலா ஷேக்ஸ்பியரோட ஒரு டிராமால இருந்துதான் வில்லியம் ஃபாக்னர் டெரைவ் பண்ணிருப்பார். Can you tell me The Sound and the Fury? எந்த டிராமால இருந்து வில்லியம் ஃபாக்னர் இந்த டைட்டில டெரைவ் பண்ணிருப்பாரு? Hamlet. Yes, very good. It is Hamlet. Okay, so இதெல்லாமே ப்ரீவியஸா கேட்ட கேள்விங்க தான்ப்பா, எக்ஸாம்ல கேட்ட கேள்விதான். ஸோ பயப்படாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சரியா? ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஒரு 15 to 20 days கன்சிஸ்டன்டா எதையுமே ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாம படிச்சுக்கிட்டே வாங்க.
அதுக்குதான் ஒரு ரெண்டு ரிவிஷன் செஷன்ஸ் அதுக்குள்ள போட்டாச்சு. சரியா? ஸோ டோன்ட் வெரி, யூ ஆர் இன் த ரைட் ட்ராக், யூ ஆர் இன் த ரைட் ஹேண்ட்ஸ். ஸோ படிக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை. அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், டிராவல் பண்ற பட்சத்துல டெஃபினட்டா நல்ல ரிசல்ட்ஸ் 6 மாசத்துல எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ ரிப்பீட் த திங் அகேன். 1949 the second sex முத்துமாரி மைக் ஆஃப் பண்ணிருங்க. யாருனாலும் சரி, எந்த ரிசோர்ஸ் பர்சன்ஸ் நடத்தினாலும் ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யுவர் மைக் இஸ் ஆஃப். ஒரு செகண்ட்னாலும் டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் க்ரூஷியல். ஒவ்வொரு அகாடமி மாதிரி 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் நாங்க நடத்த மாட்டோம். சரியா? பிகாஸ் வி ஆல்சோ கன்சிடர் யுவர் ஹெல்த். ஒரு 40 minutes இல்ல 45 minutes தான் ஹியூமனோட மைண்டுக்கு அட்டென்ஷன் இருக்கும். எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை தாண்டி கிளாஸஸ் வச்சோம் அப்படின்னா உங்களுக்குமே வியரி ஆயிடும். அதனால ஒரு சின்ன கேப் கொடுத்துட்டு அடுத்த செஷன் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, ஸோ டூ ஜாயின் த செஷன் ஆன் டைம் அண்ட் ஆல்சோ எந்த ஒரு பாயிண்ட்டையுமே மிஸ் பண்ணாங்க. ஒரு 2 செகண்ட் இல்ல 3 செகண்ட்ல ரிசோர்ஸ் பர்சன் ஜாயின் பண்ணுவாங்க. சரியா? நம்ம வெயிட் தானே பண்ண போறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. 5 minutesனாலும் ப்ளீஸ் பி ஆன் த லைன். ஓகே, the second sex was published in 1949 by Simone de Beauvoir. 1949ல வில்லியம் ஃபாக்னரோட த சவுண்ட் அண்ட் த ஃபியூரி அப்படின்ற நாவல் பப்ளிஷ் ஆயிருக்கும். சவுண்ட் அண்ட் த ஃபியூரி நாவல் டைட்டில் டேக்கன் ஃப்ரம் வில்லியம் ஷேக்ஸ்பியர்ஸ் டிராமா, தட் இஸ் மெக்பத். சாரி, ஹாம்லெட். ஐம் சாரி, ஹாம்லெட். ஓகே, check. Now, one is not born a woman but becomes one. This is a very famous line quoted by a 20th century feminist. Can you tell me who is that? Simone de Beauvoir. Yes, it is Simone de Beauvoir. நம்ம இப்ப பார்த்த செகண்ட் செக்ஸ்ல வரக்கூடிய லைன் தான். One is not born but becomes a woman அப்படின்ற லைன் அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. Okay, then what are the other things we have seen in the previous class? ஓகே, நிறைய வேவ்ஸ் ஃபெமினிசம்ஸ் பார்த்திருந்தோம் இல்லையா? இதுல ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ், செக்ஷுவாலிட்டி, கல்ச்சுரல் ஈக்வாலிட்டி இத பத்திலாம் பேசக்கூடிய ஃபெமினிசம் என்ன வேவ்னு பார்த்தோம்? Second wave. எஸ், ஓகே, இட் இஸ் செகண்ட் வேவ். 5 waves வரைக்கும் பார்த்தோம். பட் இதுல ப்ரிடாமினண்டா ஒரு 4 waves வந்து நீங்க படிச்சு வச்சுக்கணும். எஸ்மா, அதான் எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. நான் இப்போ கிளாரிஃபை பண்றேன். இட் இஸ் அ டேல் டோல்ட் பை an idiot full of sound and fury signifying nothing. This is a line taken from Macbeth. Okay, so it's not Hamlet. So that's why automatically எனக்கு Macbethன்னு வந்தது. Okay, so please note it down. நீங்க Hamlet போட்டிருந்தீங்கன்னா please correct it. Sound and the fury signifying nothing. This is a line taken from Shakespeare's Macbeth, Act 5, Scene 5. Okay, Act 5, Scene 5. Because ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு ஹாம்லெட்டும் கொடுத்து என்ன இது, இப்போ ஒருத்தர் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஓகே, ஸோ அதனால எக்ஸாக்டா படிச்சு வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் வில் ஆல்வேஸ் டிவியேட். ஆப்ஷன்ஸே மேக்ஸிமம் என்ன பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பா தெரியும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் நீங்க எப்பவுமே டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஹிண்ட் அப்பப்ப எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டே தான் இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் காதுல வாங்கிக்கோங்க. டைரக்டா நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். So I'm just sharing my screen. Let me know it is visible or not. Visible அப்பா எல்லாருக்கும்? இதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். Okay. Yes, so we have to start from here. Earlier text author concepts. சரிங்களா? இந்த இயர்ஸ் எல்லாமே you should தர ஈஸியா படிக்கலாம். அடிக்கடி நம்ம ரிப்பீட்டடா இயரை படிக்கும் போது, ஆத்தரை படிக்கும் போது நமக்கு ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம படிக்கிற ஒவ்வொரு இயர்ஸுமே குரோனாலஜிக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 10 questions ஆகுது குரோனாலஜி பேஸ்ட் இருக்கும். ஸோ 1792 Vindication to the Rights of Women பார்த்தோம். மேரி ஓல்ஸ்டன்கிராஃப்ட். மேரி ஓல்ஸ்டன்கிராஃப்ட பத்தி சில ஃபன்னியான விஷயம் பார்க்கலாம். அவங்க யாரோட அம்மா தெரியுமா? அவங்க பொண்ணு பேரும் மேரி தான். அவங்களோட சர்நேம் சொல்லலாமா?
ஷெல்லி. குட். மேரி ஷெல்லி கேள்விப்பட்ட ரைட்டர் தாங்க. இவங்க வந்து யூனோ சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதியிருப்பாங்க. சயின்ஸ் காத்திக் ஃபிக்ஷன். Can you name that novel? Frankenstein. எஸ், மேரி ஷெல்லி அவங்க எழுதுற நாவல் பிராங்கன்ஸ்டீன். சப்டைட்டில் த மாடர்ன் ப்ரொமீத்தியூ. ஓகே, ஐ ரிப்பீட், மேரி ஷெல்லி wrote Frankenstein. Frankenstein, STEIN. மத்த ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃப்ராங்க் 10ஓட ஸ்பெல்லிங் எழுதிக்கோங்க. ஃப்ராங்கன், சாரி 10ல ஃப்ராங்க் N, அப்புறம் ஸ்டீன், STEIN, Frankenstein. இதோட சப்டைட்டில் மாடர்ன் ப்ரொமீத்தியூ. மாடர்ன் ப்ரொமீத்தியூ. ஓகே, சோ மேரி ஷெல்லி யாரோட ஒய்ஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்சி பெசி ஷெல்லி. இவரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ரொமான்டிக் ரைட்டர். எங்கர் போயட்ல வருவாருங்க பெர்சி பெசி ஷெல்லி. இப்போ என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேல் அப்படின்னா, ஷெல்லி, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் உண்டு. அவ பேரு ஹாரியட். சரிங்களா? எப்படி கல்யாணம் பண்ணிருப்பாரு? இழுத்துட்டு ஓடி இருப்பாரு. சரிங்களா? இவங்களோட கல்யாணம் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஓகே, he was very young. Harriet was around 16 or 17 years தான். இவருக்கு ஒரு 19-20 வயசுக்குள்ளதான் இருக்கும். சரிங்களா? சோ அந்த வயசுல இழுத்துட்டு ஓடி போறாரு. ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, he was an atheist. Atheistனா என்ன? கரெக்ட், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இல்லையா? சோ இவர் என்ன பண்றாரு, யூ ஹாவ் டு, இது வந்து ஒரு சின்ன ஐடியாவா இருக்கலாம். இப்ப வந்து நிறைய பேர் ஏத்திஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த டைம்ல யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் இங்கிலாந்து. சயின்ஸ் எப்போ டெவலப் ஆக ஆரம்பிக்குதோ அப்பதான் பீப்புள் வந்து ரேஷனலா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சயின்ஸ் எப்போ டெவலப் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்டோரியன் ஏஜ். சரிங்களா? 1850s இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. விக்டோரியன் ஏஜ்னு தெரியலன்னா 1850s. இந்த டைம்ல ஒரு முக்கியமான ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும், ஆன் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சார்ல்ஸ் டார்வினோட ஆன் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசஸ். அவர் என்ன சொல்றாரு, கடவுள் வந்து அது வரைக்கும் மனுஷன் வந்து என்னது, கடவுளோட படைப்பு, ஆடமோட ரிப்ல இருந்துதான் ஈவ் வந்து வந்தா. சோ இந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட அடிப்படையா வச்சு உலகம் எப்படி அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலீஜியஸாவே பீப்புள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, உலகத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் தான் அந்த 1850s தான் வந்து ரேஷனலா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் டார்வின்ஸ் புக். நான் சொன்ன மாதிரி அவர் என்ன சொல்லிடுறாரு, பா மனுஷன் வந்து குரங்குல இருந்து வந்தான்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ரைட்? இன்னும் அதுல நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. இப்போதைக்கு இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பீப்புளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வர ஆரம்பிக்குது. ஆஹா, நம்ம உலகத்தை எப்படியோ பார்த்துட்டு இருந்தா தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் அந்த டைம்ல தான் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. சோ கொஞ்சம் பீப்புள் வந்து சயின்ஸை பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இண்டஸ்ட்ரியலைசேஷன், டெக்னாலஜி, இன்வென்ஷன்ஸ் அப்படின்னு இங்கிலாண்டோட பாத்தே மாறி போச்சு. ரைட்? பட் ஸ்டில் பியூரிட்டன்ஸ் வேர் தேர். லேட்டர் 19th centuryல பியூரிட்டன்ஸும் இருக்கிறாங்க. இப்போ நம்ம இவர் கதைக்கு வருவோம். ஷெல்லி அப்ப எந்த காலத்தை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேட் 18th century. ஓகே, லேட் 18th centuryனா 1780s 1790s அந்த டைம். அவரோட டைம்ல கடவுள் ரிலீஜியஸ்க்கு எகெயின்ஸ்டா பேசுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சிவியரான பனிஷ்மெண்ட் இருக்கும். சரிங்களா? அண்ட் ஷெல்லி வாஸ் எஜுகேட்டட் இன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. ஓகே, உங்களுக்கு தெரியும் இங்கிலாந்துல ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் ஃபேமஸான யூனிவர்சிட்டிஸ். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அதுலதான் படிச்சு எழுத்தாளர்கள் ஆகியிருப்பாங்க. ரைட்? சோ ஷெல்லி அவ்வளோ பெரிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிறாரு. என்ன பண்றாரு, ஒரு கம்பெனி, தன்னோட ஃப்ரெண்ட் ஜெஃபர்சன் ஹாக் அவரோட பேரு. அந்த ஜெஃபர்சன் ஹாகும் ஷெல்லியும் சேர்ந்து ஒரு பாம்ப்ளெட் எழுதுறாங்க. அந்த பாம்ப்ளெட்டோட பேரு த நெசசிட்டி ஆஃப் ஏத்திசம். ஓகே, ஆஸ் யூ நோ, நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, பாரதியார் எழுதின கவிதைகளா இருக்கட்டும், பெரிய பெரிய சிந்தனையாளர்களுடைய எழுத்துக்கள் வந்து நம்மளோட உணர்ச்சிகளை தூண்டி நமக்கு வந்து சுதந்திரம் வேணும் அப்படின்ற ஒரு எழுச்சிய வந்து
மக்கள் மனசுல விதைக்கும். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ எழுத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல ஷெல்லி நெசசிட்டி ஆஃப் ஏத்திசம் அப்படின்னு ஒரு பாம்ப்ளெட் எழுதுறாரு, அதை பப்ளிஷும் பண்றாரு. அப்போ மக்களோட மனசு அங்க என்ன ஒரு மாதிரி சிந்தனைகள் மாற வாய்ப்பு இருக்கு பாத்தீங்களா? அது ரொம்பவே எனது ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு பாம்ப்ளெட். அதனால ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி என்ன டிசைட் பண்றாங்க, ஏ ஷெல்லி ஒண்ணு மன்னிப்பு கேளு, அப்படி இல்லைன்னா இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியா? நம்ம ஷெல்லி பாத்தீங்கன்னா he was kind of rebellious. மன்னிப்புலாம் கேட்க முடியாது போடா அப்படின்ற மாதிரி என்ன பண்றாரு, he didn't apology. He walked out from Oxford University. ஓகே, சோ அவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்தவர் இந்த ஒரு பாம்ப்ளெட் எழுதுறதுனால இவரை என்ன பண்ணிடுறாங்க, அனுப்பிச்சுட்டாங்க. இவரும் எனக்கு மன்னிப்பு கேட்க முடியாது போடா அப்படின்ட்டு போயிடுறாரு. இவரோட அப்பா டிமோத்தி ஷெல்லி, அவர் ஒரு எம்பிப்பா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். எம்பினா தெரியும், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அவர் பொலிட்டிக்கல் ஃபிகர். அப்பேற்பட்டவருக்கு பையன் யூனிவர்சிட்டில இருந்து வெளியில துரத்தப்பட்டுட்டான். இது கடுப்பு நம்பர் 1. ஓகே, 2வது கடுப்பு என்னது, அந்த வயசு வெறும் 19-20 வயசுலயே இன்னொரு பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு என்ன பண்ணிட்டாரு, எலோப் ஆயிட்டாரு. இது கடுப்பு நம்பர் 2. நீ எல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட, நீ என்ன பண்ணு, ஒத்தையில இரு. அப்பாவோட பினான்சியலா நீ ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் உனக்கு இவ்வளவு வால் முளைக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாரு, கிளப்பி விட்டுருந்தாரு. சரியா? சோ நம்ம ஷெல்லிக்கு வேற வழி கிடையாது. பர்சி பெசி ஷெல்லி, ஹாரியட் என்னது அவங்க அப்பாவோட அரவணைப்பு இல்லாம வாழ வேண்டிய சிச்சுவேஷன்ஸ்லதான் அந்த பினான்சியல் ஸ்ட்ரகிள்குள்ள ஃபாலோ ஆரம்பிக்கிறாரு. ரைட்? அந்த பினான்சியல் ஸ்ட்ரகிள்ல இருந்து அவருக்கு ரைட்டிங் அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லா அமையுது. மேடம் எதுக்கு இவ்வளவு கதை கொண்டு வரீங்க அப்படின்னா, ஹாரியட் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். சரிங்களா? 2வது ஒய்ஃப் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப மேரி ஓல்ஸ்டன் கிராஃப்டோட பொண்ணு அப்படின்னு சொல்லி மேரி ஷெல்லி பார்த்தோம் இல்லையா? சோ மேரி ஷெல்லி இஸ் செகண்ட் ஒய்ஃப் ஆஃப் பர்சி பெசி ஷெல்லி. ஓகே, ஆக்சுவலா இது ஒரு தனி கதை. இன்னும் இவங்க 2 பேரோட பழக்கம் எப்படி வந்ததுன்னு அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரியா? சோ அது நம்ம எல்லாத்தையுமே இப்பவுமே பார்த்துட்டோம் அப்படின்னா, ரொமான்டிக் ஏஜ் பார்க்கும்போது ரொமான்டிக் நோஷன்ஸ் இருக்கு. சோ அதை அந்த டைம்ல நம்ம பார்க்கலாம். சோ மேரி ஷெல்லி இவங்களோட மேரேஜும் எலோப்மெண்ட் தான். இவர் இந்த அம்மாவையும் இழுத்துட்டு தான் போய் கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஓகே, அண்ட் மேரி ஓல்ஸ்டன் கிராஃப்டோட ஹஸ்பண்ட் நேம் தெரியுமா? வில்லியம் காட்வின். வில்லியம் காட்வின். ஓகே, வில்லியம் காட்வின். சோ ரிமெம்பர், வில்லியம் காட்வின், மேரி ஓல்ஸ்டன் கிராஃப்ட். ஓகே, இவங்க 2 பேரும் ஒரு பேர். இவங்களோட பொண்ணு மேரி ஷெல்லி, பர்சி பெசி ஷெல்லி அடுத்த பேர். அண்ட் மேரி ஓல்ஸ்டன் கிராஃப்டோட செகண்ட் ஹஸ்பண்ட் தான் வில்லியம் காட்வின். இதாங்க இன்ட்ரெஸ்டிங். சரியா? சோ இந்த குடும்பத்தை பார்த்து வாட் அ ஃபேமிலி அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருப்பாரு. ஐரனிக்கலா வாட் அ ஃபேமிலி அப்படின்னு மாதிரி கமெண்ட் பண்ணிருப்பாருங்க. அவரு மேத்யூ அர்னால்ட், விக்டோரியன் ஏஜ்ல வாழ்ந்த ஒரு ஃபேமஸான பொயட் அண்ட் கிரிட்டிக். இவர் இல்லாம கொஸ்டின் இருக்காது. அந்த அளவுக்கு முக்கியமான ரைட்டர் மேத்யூ அர்னால்ட். So who commented on this family? William Gordon, Mary Wollstonecraft, Mary Shelley. It is Matthew Arnold. Any confusion? Is that clear, guys? Should I repeat it? Okay. ஸ்லோவா போ. நான் நல்லாவே ஸ்லோவா தான் போறேன். ஃபர்தரா ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும்னாலும் சொல்லுங்க. ஓகே, என்னமா நேம் மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு நேம் சொல்லுங்க. மேத்யூ அர்னால்ட். ஓகே மேம், தேங்க்யூ. Matthew Arnold. Okay, so I'll ask question from this point. Mary Wollstonecraft work என்னன்னு பார்த்தோம். 1792 publication. Vindication of the rights of women. Very good. Vindication of the rights of women, published here. 1792. Okay, now chat box la answer பண்ணுங்க. மேரி wollstonecraft ஓட டாட்டர் நேம் என்னன்னு பார்த்தோம். மேரி ஷெல்லி. ஓகே, என்ன ஃபேமஸான சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதியிருப்பாங்க, சயின்ஸ் காத்திக் ஃபிக்ஷன்? Frankenstein. Guys, don't be lazy. டைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, மத்தவங்க ஆன்சர் பண்ணாலும் டைப் பண்ணும்போதே நான் எனக்கு உங்களுக்கு கொஞ்சம் மனசுல ஆகும்.
சரியா? எழுதி படிக்கிற மாதிரி தான் டைப் பண்ணி ஆன்சர் பண்றது. பரவாயில்ல, இன்னொரு தடவை டைப் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. சரியா? நான் அதனாலதான் பிரசன்டேஷன்ஸ்ல இருந்து வெளியில வந்து சாட் பாக்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். பட் ஒரு ஆன்சர் கூட வரல. இத்தனைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? மோர் தென் 70 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க லைன்ல. சாட் பாக்ஸ்லயே ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. மாடர்ன் ப்ரோமித்தியூஸ் a subtitle. Okay, Frankenstein was published in 1818. Okay, now எந்த work எழுதுனதுனால he was thrown out from the university? Shelley, Percy Shelley. Necessity of atheism. The necessity of atheism. Correct. The necessity of atheism. எந்த யூனிவர்சிட்டி சொல்லலாமா? Oxford University in England. Very good. Oxford University. கூட சேர்ந்து எழுதின ஃப்ரெண்டோட பேர் என்ன? Good. Jefferson. Thomas Jefferson Hogg. Good. Thomas Jefferson Hogg. Full name. Okay. Great. Now, அடுத்த பாருங்க. 1869ல subjection of woman. ஜான் ஸ்டூவர்ட் மில், JS மில் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. சரியா? லிபரல் ஃபெமினிசம், லீகல் அண்ட் சோசியல் ஈக்வாலிட்டி. லீகல் அண்ட் சோசியல் ஈக்வாலிட்டினா ஓட்டுரிமை கொடுங்கப்பா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி, லேடிஸ்க்கு ஓட்டுரிமை கொடுங்கப்பா அப்படின்னு ஒரு ஆண் என்ன பண்றாரு? சப்போர்ட்டுக்கு வராரு. எந்த ஒர்க்ல? சப்ஜெக்ஷன் ஆஃப் உமன். he wrote along with his wife. ஓகே, ஜான் ஸ்டூவர்ட் மில் இந்த சப்ஜெக்ஷன் ஆஃப் உமன் அப்படின்ற டெக்ஸ்ட அவங்களோட ஒய்ஃபோட தான் சேர்ந்து எழுதுவாங்க, மிஸ்ஸஸ் மில். Okay, so 1869 is also the publication of Culture and Anarchy. Recent time la these sort of questions are asking. Culture and Anarchy. Culture and Anarchy. It is a text. Matthew Arnold's work. Good. Arnold. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, what a family அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருப்பாரு. Matthew Arnold எழுதின work தான் Culture and Anarchy. Yeah, he divided the society as Philistines, barbarians, populace. Okay, so இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். பட் கல்ச்சர் அண்ட் அனார்கி ஞாபகம் வச்சுக்கோங்க. So 1869 two work, Subjection of Woman by JS Mill, Culture and Anarchy by Matthew Arnold. Okay, yes. So voting rights காக பேசுறாரு. Now 1892, The Yellow Wallpaper. It is a short story by Charlotte Perkins Gilman. Could you remember the rest cure? கதை சொன்னா எனக்கு ஞாபகம், நான் போன பேட்ச்ல சொன்னா இந்த பேட்ச்ல சொன்னா ஞாபகம் இல்ல. எல்லோ வால் பேப்பர், ரெஸ்ட் கியூர் பார்த்தோமா? ஓகே. ஆஃப்டர் சைல்ட் பர்த், போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு சொல்லுவோம். போஸ்ட்மார்ட்டம் டிஃபிகல்டிஸ் பொதுவா எல்லா உமனுமே ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஒரு 1.5 years இருந்த அந்த ஹார்மோனல் சேஞ்ச், 1 year இருந்த அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாமே வந்து சடனா அப்படி ரிலீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து மூட் பிளக்சுவேஷன்ஸ் அது இது அந்த மாதிரி இருக்கும். மூட் ஸ்விங்ஸ், சரியா ஸ்லீப் இருக்காம இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து எல்லா உமனும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம்ல ஒருத்தர் என்ன பண்றாரு, நான் வந்து அவங்களுக்கு அந்த போஸ்ட்மார்ட்டமால ப்ராப்ளமால சஃபர் ஆகக்கூடிய லேடிஸ்க்கு ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் வராருங்க. அவரு ஒரு மேல் டாக்டர். சரியா? சோ அந்த மேல் டாக்டர் கண்டுபிடிச்சு ஜான் சம்திங் அப்படின்னு வரும் அவரோட நேம். அந்த மேல் டாக்டர் அதுக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா ரெஸ்ட் கியூர் அப்படின்னு வைக்கிறாரு. அது என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பெத்துக்கிட்ட ஒரு லேடி ஒரு கதவை அடைச்ச ஒரு ரூம்குள்ள மட்டும் அந்த பேபியை வச்சுட்டு உட்காரணும். பேபிக்கு ஃபீட் பண்ணணும் அண்ட் தென் தூங்கணும். அதே மாதிரி பேபிக்கு ஃபீட் பண்ணணும், தூங்கணும். அது மட்டும் தான். எழுதக்கூடாது, யார வந்து அட்டெண்டர்ஸ் யாரும் உள்ள அலோட் கிடையாது. சோ அந்த 4 செவத்துக்குள்ளே அந்த அம்மா வந்து என்ன பண்ணிருக்கணும், உட்கார்ந்துருக்கணும். இதுதான் ரெஸ்கியூரா, ரைட்? சோ இத சார்லட் பர்கின்ஸ் கில்மேன் அப்படின்ற ரைட்டர்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிருக்கிறாங்க அவங்களோட ஹஸ்பண்டால. சோ என்ன டிஃபிகல்ட் ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி ரெப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு இன்னும் ட்ரமாட்டிக்கான சிச்சுவேஷன்ஸ் வந்துருது. யாரையும் பார்க்காம 4 செவத்துக்குள்ள இருந்து நர்வஸ் பிரேக் டவுன் ஆரம்பிக்குது. இதை எல்லோ வால்பேப்பர்ல அழகா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஹீரோயின் அப்படியே இருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும், அவங்களுக்கு நர்வஸ் பிரேக் டவுன் ஆகி அந்த ரெப்ரெஷன் வந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவத்துல ஒட்டிட்டு இருக்கக்கூடிய எல்லோ வால்பேப்பரை கிழிச்சு எரிபா. சோ இது மூலமா அந்த மேல் பாட்ரியார்கி
எப்படி சைக்காலஜிக்கலா ரெப்ரஸ் பண்றாங்க. ஒரு கியூர் நான் கண்டுபிடிச்சு எனக்கு அது தேவையா அப்படின்னு என்ன பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஹஸ்பண்ட் கேட்டிருக்கணும். அது இல்ல, he decided on his own. அப்படிதான் அந்த டாக்டர் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு டிசைட் பண்ணி அதை வந்து என்னது அந்த லேடி மேல ஃபோர்ஸ் பண்றதுனால இன்னும் ட்ரமாட்டிக்கா முடியுது. சோ இப்ப என்னோட பாடி எனக்கு தேவையா இல்லையா அப்படின்றத கேட்டுட்டு தானே டிசைட் பண்ணணும். சோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சார்லட் பர்கின்ஸ் என்ன பண்றாங்க, அந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதுறாங்க. அந்த எல்லோ வால் பேப்பரை கிழிக்கும் போது வெறி அவளோட ஃபேஸ பாக்குறாங்க. அப்ப கரெக்டா அந்த அந்த கதையில வரக்கூடிய ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வராங்க. அவளோட ஸ்டேட்டை பார்த்து அவர் மயக்கம் போட்டே விழுந்துடுறாரு. சரிங்களா? சோ அதுவும் அந்த மாதிரி அந்த ஸ்டோரி க்ளோஸ் ஆகும். Such a beautiful story it is. The Yellow Wallpaper, remember the author also 1892. The next work is Rooms of One's Own. இதுக்கு வந்து தனி இன்ட்ரோடக்ஷனே வேண்டாம். As you know, it is a work by Virginia Woolf, published in 1929. Okay, 1929. முக்கியமான ஆர்குமெண்ட் என்ன ஏங்க, விமனுக்குன்னு எஜுகேஷன் தேவை, அவங்களுக்கு ஸ்பேஸ், அவங்களுக்குன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, அண்ட் தென் அவங்களுக்குன்னு மணி கொடுங்க, அதை அவங்களே ஏர்ன் பண்ணிப்பாங்க. சரியா? சோ அந்த மணி எதுக்கு? இண்டிபெண்டா அவங்க ஃபீல் பண்ணணும். ஏன்னா இது ஒவ்வொரு உமனுக்கும் அந்த 20th centuryல மைண்ட்ல இருந்த விஷயம். பிகாஸ் அவங்க பார்த்த அம்மாவோ அவங்க பார்த்த பாட்டியோ கொள்ளு பாட்டியோ ஓவர் த டைம் தே வர் கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் ஆன் த மேல் கவுண்டர் பார்ட்ஸ். சோ நீங்க இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே என்னதுதான், போன், ஃபிளஷ், கலர் ஆஃப் த பிளட், எவ்ரி திங் இஸ் சேம், ரைட்? அப்படி இருக்கிற சமயத்துல how this dependency arise, எதனால இந்த மேல் patriarchy அப்படின்ற ஒரு questioning தான் வந்து ஃபெமினிசம்ல இருக்கும், ரைட்? ஸோ ஆஸ் அ ஃபெமினிஸ்ட் இவங்க என்ன பண்றாங்க, இதை எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ண முயற்சி பண்றாங்க. அதுக்காக வெர்ஜினியா வூல்ஃப் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரை கிரியேட் பண்றாங்க. யார் அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர்? ஜுடித் ஷேக்ஸ்பியர். எல்லாருக்கும் 1000 வருஷம் ஆன 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஷேக்ஸ்பியர் என்ன பண்றீங்க, கொண்டாடுறீங்க. சரியா? எதனால? ஏதோ அவர் கொஞ்சம் படிச்சிருக்காரு, அவர் ஒரு மேல், நிறைய டிராமா சொல்லிருக்காரு, பயங்கரமா பாப்புலர் ஆயிட்டாரு, பயங்கர டேலண்டட், எஸ், நோ டவுட், எல்லாருமே செலிப்ரேட் பண்றீங்க, ஃபைன். ஆனா யாராவது யோசிச்சு பாத்தீங்களா, அதே சமமான காலத்துல அவருக்கு மேபி ஒரு தங்கச்சி இருந்திருந்தா, அவளுக்கும் எஜுகேஷன் கிடைச்சிருந்தது அப்படின்னா, அவளும் என்னது ஷேக்ஸ்பியருக்கு ஈக்குவலான டேலண்ட்ல அவ இருந்திருப்பா, அவளாலையும் இப்ப ஷைன் பண்ணிருக்க முடியும். ஆனா women were denied of education, right? அவங்களுக்கு எந்த விதமான என்னது ரைட்ஸுமே கொடுக்கப்படல அந்த காலத்துல. அதனாலதான் ஹிஸ்டரியில இருந்தே பெண்கள் அப்படின்ற ஒரு அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எதுவுமே சோஃபார் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேக்குது. ஜுடித் ஷேக்ஸ்பியர் அந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரூம்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓன், நீட் ஃபார் ஸ்பேஸ் அண்ட் ஆல்சோ பெனி, ரைட்? 500 pounds வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேக்ஸ்பியர் சிஸ்டர், இதெல்லாம் முக்கியமான கான்செப்ட். The next work is Second Sex by Simone de Beauvoir. This is very famous quote. One is not born but becomes a woman. நீங்க பாருங்களேன், ஒரு பாய் பேபி பிறக்குது, சரிங்களா, ஒரு கேர்ள் பேபி பிறக்குது. நல்லா நோட் பண்ணி பாருங்க. பொதுவா யாராவது பேபிஸ பார்க்க வராங்க அப்படின்னா, பாய் பேபியா இருந்தா கார் வாங்கிட்டு வருவாங்க, கேர்ள் பேபியா இருந்ததுன்னா டால் வாங்கிட்டு வருவாங்க, ரைட்? அப்படி இல்லைன்னா கிச்சன் ரிலேட்டட் திங்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, ரைட்? சோ ஈவன் எங்க வீட்டுல என்னோட பையன் அவன் என்ன பண்ணுவானா, கிச்சன்ல இருக்கிற தட்டுல தான் விளையாடுவான். எல்லா பசங்களுமே அப்படிதான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த டைம்ல அந்த பாய்ஸ்க்கு வந்து என்ன தெரியாது, அந்த பேபிக்கு தான் வந்து ஒரு பையன் தான் அந்த கார்ல தான் விளையாடணும், ஏரோப்ளைன்ல தான் விளையாடணும், ஹெலிகாப்டர் தான் விளையாடணும் தெரியாது. ஆனா என்ன சொல்லுவாங்க, நீ என்ன கேர்ள் பேபியாடா, நீ ஏன் இதுல விளையாடுற, தட்டுல விளையாடுற அப்படின்னு கேட்பாங்க. சோ அப்போ அந்த டிஃபரன்சஸ் எப்படி வருது, ரைட்? ஓவர் த டைம் society, you are a girl baby, so you have to behave like that. You are a boy baby, you are supposed to behave like that. நீ பாய் கேர்ள் அப்படின்னு டெவலப் ஆக ஆரம்பிக்கும் போது அந்த ஜெண்டர் அப்படின்னு திணிக்கப்படுது. So sex is different. Sex is all about biology, right? So
பட் ஜெண்டர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆண் பெண், மென் உமன் அப்படின்னு சொல்லி சமூகத்தால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி திணிக்கப்படுறதுதான் ஜெண்டர். செக்ஸ் அப்படின்றது இட்ஸ் பயாலஜிக்கல். சரிங்களா? ஆர்கனை பொறுத்து என்ன பண்ணுது, அத வந்து அந்த செக்ஸ் வந்து டிட்டர்மைன் ஆகுது. அதுதான் ரொம்ப அழகா கோட் பண்றாங்க பாருங்க. One is not born but becomes a woman because of the social constraints, right? Because of the social construction அப்படின்னு சொல்லி இவங்க ஆரம்பிக்கிற இந்த வாதம் தான் ஃபர்தரா கேட் மில்லட், நான் சொன்னேன் லூசி ரிகரி, அட்ரன் ரெஜ், ஜெர்மன் கிரியர், அடுத்தடுத்த ஃபெமினிஸ்டுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா மாறுது. இதுதான் அவங்க ஃபர்தரா டெவலப் பண்றாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிமன் டி பூவார் was an existentialist philosopher, right? She wrote feminism. So அதனால நம்ம existential feminism அப்படின்னு நம்ம அவங்களை ஃபிக்ஸ் பண்ணலாம். அடுத்த work, The Feminine Mystic. Feminine Mystic is a work by Betty Friedan. So here you can see this picture. இந்த மூவி யாராலையாவது என்ன மூவின்னு சொல்ல முடியுதா? தெரியுமா? இங்கிலீஷ். So such a beautiful movie it is. நீங்க பாத்தீங்கன்னா நல்ல வெல் டு டூவான ஒரு ஃபேமிலியில தான் இருக்கிறாங்க. ஸ்ரீதேவி ஹஸ்பண்ட் பெரிய ஜாப்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சாதாரணமான எஜுகேஷன் தான், பெருசா அவங்களுக்கு தெரியல, இங்கிலீஷ்லாம் பேச பெருசா தெரியாது. நல்ல வெல் டு டூவான ஃபேமிலியில இருக்கும் போதும் ஏன்னோ அவ வந்து லட்டு நல்லா பண்ணுவா அப்படின்ற மாதிரிதான் ஃபேமிலியில அவளுக்கு நேம் வைப்பாங்க இல்லையா? அவ ஹஸ்பண்டா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், அப்படிதான் கிண்டல் பண்ணுவாங்க, ரைட்? சோ இதுதான் அங்க ஒரு பர்டிகுலர் டைம்ல அமெரிக்கன் உமன்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. 1 மினிட்ல முடிச்சுடுறேன். அமெரிக்கன் உமன் ஃபேஸ் பண்றாங்க என்ன, எல்லாம் நல்லா இருக்கு, சரி, ஹஸ்பண்ட் எல்லாம் பாத்துக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பி ஃபேமிலி, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் there was a problem. But that problem has no name. What is that problem? None other than ஐடென்டிட்டி கிரைசிஸ். சரியா? இப்ப கூட பாருங்க, நல்லா செட்டில்டா இருக்கும். இப்ப கூட கல்யாணான லேடிஸ் அம்மாவா இருக்கட்டும், கெரியரை விட்டுட்டு இன்னும் குழந்தைகளை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெரியரை விட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு படிச்சதுல இருந்து எல்லாம் மறந்து போயிருக்கும், ரைட்? அப்போ அவங்க என்னதான் வந்து ஹஸ்பண்ட் வந்து நல்லா சம்பாதிச்சிருந்தாலும் பணக்காரங்களாவே இருந்திருந்தாலும் நமக்கு நம்ம யாரு அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க கிட்ட இருந்துட்டே தான் இருக்கும். சரியா? நிறைய அம்மாமார்கள் இப்பவும் அப்படிதான் இருக்கிறாங்க, ரைட்? சோ இத அமெரிக்கால ஒரு ரீசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரியா? சோ அத வந்து இங்க பெட்டி ஃப்ரீடன் the problem that has no name அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்றாங்க. So this is a quote appears in The Feminine Mystic. Remember the name. The next important and influential text in feminism is none other than Sexual Politics, which was published in 1970. It is by Kate Millett. இங்க உங்களுக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னா, ஒவ்வொரு ஒர்க்கும் ஒவ்வொரு ஃபெமினிஸ்ட் எழுதியிருப்பாங்க. நீங்க கான்செப்ட வச்சு ரைட்டரை மனப்பாடம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒர்க்க படிங்க. சரியா? இப்ப ஒன் இஸ் நாட் பார்ன் பட் பிகம்ஸ் a woman சொல்லும்போது அழகா சிமன் டி பூவார்னு சொன்னீங்க. சிமன் டி பூவார்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளால செகண்ட் செக்ஸ் அப்படின்னு சொல்லிக்க முடியும். ஒன்னோட ஒன்னும் ஓவர்லாப் ஆகும். ஓகே, பட் கிளாரிட்டியோட படிக்கும் போது இட் இஸ் பாசிபிள். சோ இங்க ஸ்ரீதேவி அப்படிதானே, the problem she can't name that. இங்கிலீஷ் தெரியலங்கிறது தானே இந்த சைட்ல பிரச்சனை. சோ ஐ லேர்ன் இட் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டில இங்கிலீஷ்ல முயற்சி பண்ணி கத்துக்கிறாங்க, ரைட்? அது மூலமா அவங்களோட ஐடென்டிட்டி அட்டைன் பண்ற மாதிரி இது ஃபைனலா முடிச்சிருப்பாங்க. such a beautiful. So கேட் மில்லட் இது, அண்ட் தென் அடுத்தடுத்த ஒர்க்ஸ் நம்ம ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாம். இப்போ நியூ ஹிஸ்டாரிசிசம் சார் கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ thank you guys. See you next class.